ஹாய், உங்கள் பாஸ்கரன் பேசுகிறேன். இது என்ன டாபிக்னு சொன்னால், நான் படிப்பு வந்து 3வது தான் படிச்சுக்கிறேன். என் வாழ்க்கையில் வந்து உழைப்பு ரொம்ப நிறைய இருக்குது. உழைப்பு கஷ்டம். பெரிய ஆள் வேலை செஞ்சுக்கிறேன், சித்தாள் வேலை இதான் பெரிய ஆள் வேலை செஞ்சுக்கிறேன், கொத்தனார் வேலை செஞ்சுக்கிறேன். ரொம்ப கடுமையான கஷ்டப்பட்டு ஒவ்வொரு பாதியாக தேர்ந்தெடுத்து நானே இது மின்னுக்கு வந்தது. இன்றைக்கி பில்டர் எல்லாம் என் அனுபவத்தில் கிடச்ச இதுதான் பில்டர், இன்ஜினியர் ஆகிறேன், பில்டர் ஆகிறேன். பில்டிங் கட்டி விற்கிறது, வாங்கிறது, போகுது, ஏதாவது போது செய்கிறோம். அப்படி இருக்கோம். இது எதிரிகளுக்கு ஆகாதது என்ன பண்ணாங்க, ஒரு புல்லட் ஒன்று வாங்கினேன். 2018 ஒரு புல்லட் வாங்கினேன். அந்த புல்லட் ப்ளூ கலர் வண்டி, புது வண்டி வாங்கி ஒரு மாதம் அதை ஓட்டிட்டு வீட்டு வாசலில் விட்டேன். எதிரிங்க தூக்கி மீட்டாகும். நான் அதை பற்றி கவலைப்படல, கடவுள்கிட்ட விட்டுட்டு நான் போயிட்டேன். அதே போல் எங்கள் வீட்டு சம்சாரத்துக்கு 7 சோறு நகை வாங்கி போட்டேன். அதுவும் அந்த பைபாஸில் என்ன பண்ணாங்க, அறுத்துட்டு போயிட்டாங்க. அது யார் எடுத்தான்னு தெரில. அது எப்படியோ இந்த விரோதிங்க. அதே போல் எனக்கு எவ்வளோ இடைஞ்சல் கொடுத்தாங்க, எவ்வளோ கஷ்டம் கொடுத்தாங்க. ரியல் எஸ்டேட் கூட வந்தானுங்க, ஒரு இடத்த சொல்லி கொடுத்து மேலே எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு போயிட்டானுங்க. எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு போயிட்டாங்க. 2வது வாங்கிட்டாங்க. எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு போனதெல்லாம் மொத்தம் காற்று எனக்கு கொடுக்க சொல்லி ஒரே சண்டை போட்டானுங்க. சரி, நானும் கொடுத்துட்டேன். அதுலேயும் ஒரு நஷ்டம், நிறைய நஷ்டம். அதே போல் கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டு நான் போயிட்டேன். கடவுள்கிட்ட ஒப்படைச்சி போனதுனால எனக்கு புல்லட்டு எனக்கு காணா போச்சுங்கள. அதில் ஒரு வியாபாரம் கடவுளாக கூப்பிட்டு எனக்கு சும்மா அவர் கொடுத்தாரு. இங்கே சர்மா நகர் ஒரு இடம், ஒரு சும்மா வாடா அந்த இடத்துக்கு அந்த இடம்னா ஒரு அந்த பக்கத்து வீட்டுக்காரன இடம் வாங்கினாங்க. அதில் ஒரு 3 லட்சம் கிடச்சிது. அந்த புல்லட்டு போன புல்லட்டு எனக்கு திரும்பி வந்த மாரி எனக்கு அந்த கடவுள் எனக்கு என் கஷ்டத்துக்கு, என் உழைப்புக்கு அந்த புல்லட்டு வாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டேன். நான் எவ்வளோ இது பண்ணேன், கொடுத்துட்டாரு. அதே போல் நகைக்கும் இன்றைக்கி அன்றைக்கி இருந்ததோடு இன்றைக்கி நல்லா பல மடங்கு கடவுள் ஆசீர்வாதமாக நல்லபடியாக வச்சுக்கிறே தவிர எனக்கு ஒரு காலம் கெடுதல் எதுவும் செய்யலை. என் உழைப்பை நான் நம்புகிறேன். உழைப்பு என்றைக்கும் முன்னேற்றம், உழைப்பு மட்டும்தான். பாய்.